IMAX எஜுகேஷன் சேனல். அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நம்ம சேனலில் 8th ஸ்டாண்டர்ட் NNMS 9th ட்ரஸ்ட்டு 10th 11th அந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் உட்பட எல்லாமே நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு வரோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் கொடுத்துட்ருக்கோம். டீச்சர்ஸுக்கு நோட்ஸ் ஆஃப் லெசன் திறன் அந்த மாதிரி நிறைய அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா காமன் குவார்டர்லி எக்ஸாம் 2025 இந்த வருஷத்துக்கு நீங்கள் இந்த கொஸ்டின்ஸை மாடலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 செட்டு கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் பொறுத்தவரை ஓரளவுக்கு ரிப்பீட்டர்ஸ் அதிகமாக கேட்பாங்க. பேட்டர்ன்ஸ் என்னது அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மறக்காமல் தட்டி விட்டுட்டு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே, 8th ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரை உங்களுக்கு 100 மார்க்ஸ் பேட்டர்ன் இருக்குது. என்னென்ன படிக்கணும்னு எல்லாமே சொல்லிடுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு சினானிம்ஸ் வந்து 3 கேட்பாங்க. முதல்ல இந்த வொக்காபுலரி பார்ட்டில் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு புக் பேக்கை கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கைடில் அடிஷ்னல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல, அதை படிச்சுக்கோங்க. அதை தாண்டி நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். 4, 5, 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டனிம்ஸ் பார்ட் இருக்கும். 7th ஒன் பார்த்துட்டிங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம் கேட்பாங்க. 8th ஒன் வந்து ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ் வரும். 9th பார்த்துட்டிங்கன்னா அந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 10th ஒன் கலெக்டிவ் நவுன், ஃபில் இன் த பிளாங்க்ஸு. 11th ஒன் வெர்பு. 12th ஒன் பார்த்துட்டிங்கன்னா காம்பவுண்ட் வேர்டு. 13th ஒன் ப்ரிப்போசிஷன். 14th ஒன் சிலப்பிஃபிகேஷன். இதுக்கான ஆன்சர் கீழே தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த 2 செட் கொஸ்டின்ஸில் இருக்க 2 மார்க்ஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இன்னொரு மாடல் கொஸ்டின்ஸும் தரேன். ஸோ 3 செட் கொஸ்டின்ஸை நீங்கள் ரிவைஸ் பண்ணாலே போதுமானது. ஒரு நாள் டைம் வேறு இருக்குது, சூப்பராகவே மார்க் வாங்கிடலாம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பொய்டிக் டிவைஸில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். இதில் இருக்கிற கொஸ்டின்ஸை வித்தவுட் ஆப்ஷனோட ஸ்டடி பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின்ஸ் நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? டன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட். கிராமர் பார்ட்டை பொறுத்தவரை நீங்கள் புக் பேக் ஃபஸ்ட்டு தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாகவே அட்டன் பண்ணிடலாம் எல்லா கொஸ்டின்ஸும். ஓகேங்களா? 23 டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், 25 கரெக்ட் ஹோமோஃபோன்ஸு, ப்ரொனவுனு, அப்புறம் பஞ்சுவேட்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். மாடல் வெர்பு. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பேராகிராஃப் கொஸ்டின். ஸோ பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் பொறுத்தவரை எல்லாமே ஈஸி தான். ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் தான் அதில் கேட்டிருக்காங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் அப்புறம் இன்னொரு கொஸ்டின் பேப்பர்ஸும் நான் காமிக்கிறேன்னு சொல்லிடுறேன். இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை வந்து ரீஅரேஞ்சில் எனி ஒன், அப்புறம் பேரா கொடுத்து எழுதுகிற பேசேஜ், அப்புறம் செஷன் 4 இதுதான் உங்களுக்கு பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். ஸோ 5 கொஸ்டின்ஸு. கொஸ்டின் நம்பர் 40 லெட்டர் ரைட்டிங், 41, 42 இந்த பிக்சர் கொடுத்து கேட்குறது, 43 அண்ட் ஐடென்டிஃபை கேரக்டர், ஸ்பாட் தி எரரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மெமரி போயமு. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா சப்ளிமெண்ட்ரி செஷனில் அந்த ஹிண்ட் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, பேரா மாதிரி மேக் பண்ணி எழுதணும். 47 பேராஃபேஸ் கொடுத்து எழுதுறது. ஓகேங்களா? இது ஒரு செட்டு கொஸ்டின். இப்போ 2வது செட்டு பார்க்கலாம். இதுவும் பார்த்துட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் நடந்தது. இந்த வருஷம் நீங்கள் மாடல் கொஸ்டினாக யூஸ் பண்ணிக்கலாம். சேம் பேட்டர்ன். ஃபஸ்ட்டு 3 வந்து சினானிம்ஸ் இருக்கும், அடுத்து 3 வந்து ஆண்டனிம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 6th ஒன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்டர்லைன் த வேர்ட்ஸு, 7, 8 என்னென்ன பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. 10. நெக்ஸ்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் 100 மார்க்ஸுக்கு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வொக்காபுலரி பார்ட்டு. வொக்காபுலரி பார்ட்டில் என்ன நல்லா இருக்குது, 11, 12, சூஸ் த கரெக்டாக காம்பவுண்ட் வேர்டு, 13, 14, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 15, 16, 17, 18. ஓரளவுக்கு இங்கிலீஷ்னு பொறுத்தவரை இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ஓரளவுக்கு நீங்கள் ரிப்பீட்டட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே சூப்பராகவே இங்கிலீஷில் நல்லா மார்க் வாங்கிடலாம். ஸோ அதனால் இதில் இருக்கிற 2 செட்டு கொஸ்டின்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதற்கான லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு 1 டே டைம் இருக்குது, அதை கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நான் தமிழுக்கு அப்டேட் பண்ணியிருந்தோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொன்னீங்க. நீங்கள் தமிழ் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸும் படிச்சுட்டு நீங்கள் என்னென்னலாம் ஸ்டடி பண்ணியிருக்கீங்களோ அந்த கொஸ்டின்ஸும் என்ன பண்ணுறீங்க, ஒன்ஸ் அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின்ஸ் மட்டுமே படிச்சுட்டு போகக்கூடாது. சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸும் படிச்சுட்டு நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் அது வரைக்கும் படிச்சிருப்பீங்க இல்லையா, குவார்டர்லிக்கு முன்னாடி வரைக்கும், அந்த கொஸ்டின்ஸும் ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்க, ஒன்ஸ் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சூப்பராகவே மார்க் வாங்கிடலாம். இதற்கான லிங்க், டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுவும் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடந்து முடிஞ்ச கொஸ்டின்ஸும் இந்த நம்பருக்கு எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? மறந்துடாதீங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.